இன்றைக்கு வந்து அமர்ந்து உட்கார்ந்திருக்கிற அநேகர் எத்தனை பேர்களோ அது ஆண்டவர் என்னை மறந்திருக்கிறார்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஏசு இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணுங்கன்னு வர வச்சிருக்காரு. நான் உங்களை மறக்கலை அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட சொல்லும்படிக்கு என்னை அனுப்பியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் 5 வருஷமாக இருக்கலாம், ஒருவேளை 3 வருஷமாக இருக்கலாம், சில பேர் 10 வருஷமாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ புதுசாக வந்தாலும் பழைய ஆளாக இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன்றத ஆண்டவர் இன்றைக்கு உங்ககிட்ட சொல்லும்படிக்கு கூட்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவே இல்லை, நான் உன் பெயரை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம் ஆதாரமாக. ஏசாயா 49 அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென், 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 ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்களாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வார்த்தையின் மகத்துவத்தை நீர் எனக்கு கொடுத்ததை நான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன். நீங்க பேசுங்க. இந்த வார்த்தைக்குள்ள மறைந்திருக்கிற மண்ணா தொடட்டும் பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? தன் பிள்ளைய மறந்தா இருப்பா? எந்த தாயும் மறக்கவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும், எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும், எவ்வளவு கொலைகாரனா இருந்தாலும், எவ்வளவு பாவம் செஞ்சாலும், என்ன செஞ்சாலும் தாய் தன் பிள்ளைய மறக்க மாட்டா. அவர்கள் மறந்தாலும், அப்படி அவங்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. பாருங்க, தாய் அவங்கள மறந்தாலும், ஒரு தாய் தன் பிள்ளைய மறக்க மாட்டா. அவன் அப்படி மறந்தாலும் அவர் சொல்றாரு, நான் ஒன்டன்னு உங்கள்கிட்ட வராரு. அந்த வசனத்தை பாருங்க, நல்லா வாசிங்க. அவர்கள் மறந்தாலும், அவங்க அந்த பிள்ளைய மறந்தாலும் நான் உங்களை மறக்கல. எத்தனை பேருக்கு புரியுது? அது வேற இது வேற. சொல்றாரு, அவங்க மறக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்க அப்படி மறந்தாலும், சில பேர் இருக்கலாம், கணவர் மரித்து போனதுக்கு பிறகு சின்ன வயதா இருக்குன்னு சொல்லி திருமணம் முடித்து கொண்டு கடந்து போவாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய பராமரிக்க முடியாது. புதிய வாழ்க்கை, புதிய சூழ்நிலைகள், அவங்க பராமரிக்க முடியாத நிலை உண்டாயிரும். சில பேர் என்ன செய்வாங்க, குழந்தைங்க சின்னதா இருக்குன்னு கணவர் வந்து இன்னொரு திருமணம் முடிப்பாரு. என்ன நிலைமைன்னா, அவர் புதிதான வாழ்க்கையை பார்ப்பாரு, அந்த குழந்தைங்க தனியா நிற்கும். அவர்கள் மறந்தாலும் உங்ககிட்ட வந்துடுறாரு, நான் ஒன்ன மறக்கல. இருக்கீங்களா? தாய் மறக்க மாட்டா, ஆனா நான் ஒன்ன மறக்கல. அல்லேலூயா. இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற நீங்க இயேசு உங்களை மறந்துட்டார் நினைச்சீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் மாத்திக்குங்க. இயேசு உங்களை மறக்கவே இல்லை. அல்லேலூயா. மறக்கவே இல்லைன்னு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுவதற்கு தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. வேதத்துல 3 காரியங்களை உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். யார் யார் மறந்து இருக்கிறாங்கன்னு இந்த 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல மறக்கக்கூடிய காரியம். அல்லேலூயா. ஆதியாகமம் 40 அதிகாரம் 23வது வசனத்துல ஒரு மனுஷனை மறந்தான். என்ன நடந்துச்சுன்னு இயேசு உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் இங்க பாருங்க, அந்த இது வேற இது வேற. இன்னைக்கு அவர் உங்களை மறக்கலன்னு சொல்றாரு. அதையும் இதையும் ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 40 அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
பானபாத்திரக்காரனும் சுயம்பாவியும் ஒரு சொப்பனை கண்டாங்க. ஆளுக்கு வெவ்வேறு சொப்பனம். எல்லாருமே சிறைச்சாலையில் இருந்தாங்க. சொப்பனத்தின் அர்த்தம் தெரியாம காலையில் எந்திரிச்சு உட்காந்து சுயம்பாகியும் அந்த பானபாத்திரக்காரனும் பித்து பிடிச்சது போல உட்காந்துருந்தான். முகமெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. யோசேப்பு வந்தான், அவங்கள பார்த்தான். என்ன அவங்க முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க 2 பேரும் சொப்பனை கண்டோம், வெவ்வேறு காரியத்தை கண்டோம், எங்களுக்கு அர்த்தம் தெரியாம இருக்கிறோம்னா. சொப்பனத்தை யோசேப்பின் இடத்துல சொன்னாங்க. யோசேப்பு சொப்பனத்தை கேட்டவனே அர்த்தத்தை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். சொப்பனத்தின் அர்த்தம் தேவன் உங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்கள அவங்கள மாத்தணும்னு ஆசீர்வதிக்கிறேன். அப்படிப்பட்டவங்களா நீங்க மாறணும்னு சொல்றேன். ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அநேகருடைய சொப்பனத்துக்கு விடையா வைக்கணும், விடை சொல்லுகிறவர்களாய் மாத்தணும். நிறைய பேர் அதுக்கு விடை தெரியாம இருக்கிறாங்க. நிறைய பேர் சொப்பனம் கண்டு தவிக்கிறாங்க. கர்த்தர் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறவர்களாய் உங்களை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அங்க என்ன நடக்குது? சொப்பனம் அர்த்தம் சொல்லப்பட்டுச்சு. சொன்னாங்க, ஒருத்தன் 3 நாளுக்குள்ள மறிக்க போறான்னு சொன்னாங்க. ஒருத்தவன் 3 நாளைக்குள்ள பார்வோன்ட்ட போயிடுவாங்கன்னாங்க. அந்த பார்வோன்ட்ட போகிற சுயம்பாகி என்ன செஞ்சான் தெரியுமா? நீ ராஜா கிட்ட போய் நிற்கும் போது என்ன மறந்துடாது. பானபாத்திரக்காரன் திரும்ப போய் அவன் ஸ்தானத்துல உட்காருவான். சுயம்பாகி மரித்து போயிடுவான் 3 நாள்லன்னு சொன்னாங்க. அப்ப அந்த பானபாத்திரக்காரன் ராஜா கிட்ட போய் அந்த பானபாத்திர திராட்சரச ஊத்தி கொடுக்கும் போது யோசேப்பு சொன்னாரு, நீ என்ன நினைச்சுக்க, அங்க போய் சொல்லு அப்படின்னாரு. உன் தாய் மறந்தாலும், சொல்ல வேண்டிய மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார்னு யோசேப்பை விடுதலையாக்க கர்த்தர் ஒரு திட்டத்தை வகுத்தார். உங்களை விடுதலையாக்குறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு. அந்த காலம் வெகு சீக்கிரத்துல வந்துருச்சுன்னு நீங்க நினைச்சுக்குங்க. அந்த விடுதலை இறங்கும் பொழுது அங்கே யோசேப்பு மேன்மையான இடத்துல போய் உட்கார்ந்தான். இயேசு உங்களை உயர்த்துற வரைக்கும் போராட்டம் இருக்கும் அந்த மேன்மையான இடத்துக்கு. ஆனா சொல்றாங்க, அங்க அவன் மறந்துட்டான். அங்க ஒரு காரியம் நடக்குது. யோசேப்ப பானபாத்திரக்காரன் நினைக்கவே இல்லையாம். அவன் நினைக்கலன்னா தான் இயேசு வருவாரு. அவன் நினைக்காம போகணும். இங்க பாருங்க, உங்களை எவனும் உயர்த்தினதா இருக்கக்கூடாது. உங்களை நான் தான் சொல்லி ஒருத்தனும் சொல்லக்கூடாது. உங்களை அப்பா தான் உயர்த்தணும். அவர் தான் சொல்லி காட்டாதவர். அவர் தான் உங்களை மற்றவங்கிட்ட போய் நான் தான் உயர்த்தினேன்னு சொல்லி காட்ட மாட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தகப்பன். இந்த நீங்க யாருக்காவது உதவி செய்திருக்கலாம், ஒருவேளை அவங்க மறந்துருக்கலாம். இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, உதவி செஞ்சவங்க மறந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இயேசு வர்றாரு அவர் உதவியை உங்களுக்கு திரும்ப அளிப்பதற்கு. அல்லேலூயா. முதல் காரியம், ஆண்டவர் சொல்ற காரியம், இந்த யோசேப்பின் சம்பவத்தை வைத்து சொல்றாரு, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் மறந்தான், தேவன் மறக்கல, அவனை சரியான நேரத்துல உயர்த்தி வைத்தார். நீங்க நம்புங்க, உங்களுக்கு சரியான நேரம் ஒரு உதவி வருகிறது. கர்த்தர் அதை அனுப்புகிறார். உங்களை சில வேளை புதுசா வந்த மகளா இருக்கலாம், அநேகரா இருக்கலாம், பரவாயில்ல. எந்த மனுஷன் மறந்தாலும் தேவன் இன்னைக்கு சொல்றாரு, தேவன் உங்களை மறக்கவே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நான் ரொம்ப வருஷமா வர்றேங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சபைக்கு வர்றீங்க, நான் உங்களை கவனிக்கிறேன், உங்களை ரொம்ப கவனிக்கிறேன், உங்க பக்கத்துல தான் இருக்கேன், தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. இருக்கீங்களா? கர்த்தர் உங்க பக்கத்துல தான் இருக்காராம். 2வது காரியம், யோபு 19:13-14. நெருங்கியவர்கள் உங்களை மறந்திருக்கலாம், உதவி செஞ்சவங்க மறந்துட்டாங்க. இங்கே யோபுனுடைய சம்பவத்துல சொல்லுது, நெருங்கியவர்கள் மறக்கிறாங்க. 19:13-14. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார்,
எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். எல்லாம் விலகி போயிட்டாங்க. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். ஏன் விலகுனாங்க? பணம்ல உன் சொந்தக்காரன் விட்டு போயிட்டான்ல. காரணம் என்ன தெரியுமா? உன்கிட்ட உன் சரீரத்துல வியாதி, பரு, உடம்பு முழுவதும் பரு. உன்கிட்ட இல்லைன்னு போயிட்டானா? மறந்தவங்களை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் மறக்கல, நான் மறக்கல, நான் மறக்கல. கர்த்தர் சொல்றார், நான் மறக்கல. அங்க சொல்லப்படுது, உன் குடும்பத்துல உள்ளவங்க உன்னை மறந்திருக்கலாம். ஒருவேளை சில வேளையில உன் பிள்ளை கூட உன்னை மறந்திருக்கலாம். சில பேருக்கு அது வழியா கூட இருக்கலாம். தேவன் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னோட இருக்கேன்னு இயேசு இன்னைக்கு சொல்றாரு. உன்னோட கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், சங்கீதம் 103. நம்மை நாமே மறக்கிறோம். நம்ம ஏன் மறக்கிறோன்றத ஆண்டவர் 2வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. நிறைய காரியங்கள் அவர் நமக்கு செய்திருக்கிறார். நாம சில வேளைகள்ல இன்னைக்கு சில விஷயத்தை கேட்போம், அது கொடுக்கலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம வாழ்க்கையில நிறைய ஏசப்பா செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு இல்லாத காரியங்கள் அத்தனையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம சொல்றோம், எனக்கு இன்னும் ஏசப்பா ஒண்ணுமே செய்யல. முணுமுணுக்கிற, கத்தடில சோர்ந்து போயிடுறது எல்லாம். சில வேலைகளில் போய் ரொம்ப ஒரு மாதிரி டைலாக்லாம் சொல்லுவோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த டைலாக் சொல்லாத ஆளே கிடையாது. அவ்வளோ முடிஞ்சிருச்சு, என் லைஃப்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. தேவன் சொல்றாரு, நான் இன்னும் மறக்கலையே, நான் இன்னும் முடிக்கலையே, நான் உன்னை விட்டு மாறலையே, நான் விலகி போகவில்லையே என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தர் இந்த 3 காரியம் உங்களை விட்டு மறக்கக்கூடிய நிலையாகி உண்டாகும். ஆனா இயேசு மறக்காதவர். தேவன் எப்படி நம்மளை மறப்பதில்லை என்பது சொல்லுவதற்கு சில காரியங்களை, சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கலைன்றதுக்கு அவர் வசனத்தின் மூலமா ஆதாரமா ஒரு காரியத்தை சொல்ல. தேவன் எப்படி நம்மளை மறக்கிறதில்ல தெரியுமா? 43:1, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாத, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுட்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எப்படி மீட்டுட்டாரு? என்னுடையவன். எப்படி மீட்டாரு? யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க பாப்பா, எப்படி மீட்டாருன்னு. கேட்கல. எப்படி மீட்டாருன்னு கேட்டேனா? உயிரை கொடுத்து மீட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் அம்மாக்கு கரங்களை தட்டலாமா? உயிரை கொடுத்து மீட்டார். கர்த்தர் அவ்வளவு நல்லவர், உயிரை கொடுத்து மீட்டெடுக்கிறவர். எனக்காக, அவங்க சொன்ன வார்த்தை, எனக்காக உயிர் கொடுத்து மீட்டெடுத்தவர்னு. அதுதான் உண்மையான வார்த்தை. அதனாலதான் கரங்களை தட்ட சொன்னேன். ஏசு ஒருத்தருக்கு தான் மகிமை. ஆனாலும் ஏன் தெரியுமா? எனக்காக உயிர் கொடுத்தாருன்னு சொன்ன ஒரே வார்த்தை. அந்த நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறா. ஒரு காரியத்தை பாருங்க, அவர் மறக்கிறது இல்லை. இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு காரியத்தை. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஒரு பாஸ்டர் வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு வாய்ப்பு கிடைச்சி அவர் அங்கே போகணும் முடிவெடுத்தார். அவர்கிட்ட கையில் இருந்த பணத்தை ஏதோ ரியாலாக ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பணமாக மாற்றிக்கிட்டாரு. மாற்றிக்கிட்டு $100 வச்சுங்க, அதை கையில் வச்சுருந்தாராம். ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது
அவர் வச்சிருந்த வாட்டர் பாட்டிலை இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது நீங்கள் ஃப்ளைட்லன்னு சொல்லி வாங்கி குப்பைத்தொட்டில் போட்டாங்களாம். இவருக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, என்னங்க வாங்கி போட்டீங்க என்ன? ஆமாம், இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, ஃப்ளைட்டில் உங்களுக்கு தருவாங்க. ஓ சூப்பர் அப்படின்ட்டு இவர் மேலே போயிட்டார். ஃப்ளைட்டில் ஏறி போகிறாரு. அவர் போய் தண்ணி கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க தண்ணி தர்றதில்லைன்னு. நான் பணம் தரேன், பணம் தந்தாலும் இது $100, இதுக்கு நான் தண்ணி என்கிட்ட சில்லறை இல்லைன்னு. இவர் யோசிக்கிறாரு, இது என்ன இறங்கி சில்லறை மாற்றிட்டு வர மாதிரியா இருக்குது, வானத்தில் எத்தனாயிரம் அடிக்கு மேலே இருக்கும், இறங்கி சில்லறை மாற்றுற மாதிரியா இருக்குது, கதவு திறந்து ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கோம், நாங்கள் எங்கெங்கே சில்லறை மாற்றுறது, அது சில்லறை இல்லைன்றாங்க அந்த அம்மா. அந்த பணிப்பெண் வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க சேஞ்ச் இல்லை. இவருக்கு தாங்கவே முடியல, பயங்கர கோபம். ஆண்டவர் சொல்கிறாரு பேசாத, கொஞ்சம் அமைதியாரு. ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்களா கேட்டு வர்றாங்க. சாப்பாடு முன்னாடி வச்சு கொண்டு வர்றாங்க, அதில் தண்ணி இருக்குது, அதை தருவாங்க. வரும்போது சரி நமக்கு வந்துடும், நம்ம குடிச்சிருவோம்னு. ஃப்ளைட்டு 500 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வர்றாங்க. 1 மணி நேரம் 500 கிலோமீட்டர் போயிடுச்சு ஃப்ளைட்டு. ஆனால் 1 மணி நேரத்தில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வர்றாங்க. இவர் நொந்துட்டாரு. 1 மணி நேரம் ஆச்சு. பக்கத்தில் வந்த உடனே சாப்பாடு இது கொடுத்தாங்க. அப்போ ஒரு இதை வாங்கிட்டு அந்த இதை கொடுத்து, எனக்கு ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ரா வேணும், இதை வாங்கிட்டு அவங்க சில கொடுத்துட்டு அந்த பாட்டில் இப்போ நான் எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்கலாம் வாங்கி வச்சுட்டா. சாப்பிட்டு முடிச்சு ஏதோ ஒரு ஃபுட் கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு, தண்ணி குடித்தார். இந்த பாட்டில் தனியாக குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே மனசு நொந்து போய்க்கும், இப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பணிப்பெண் வேலை பார்க்குறாங்களே அந்த இதில், அந்த பெண் அங்கேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வருது. நீங்கள் ரொம்ப நேரமாக இந்த வாட்டர் பாட்டிலுக்காக காத்திருந்தீங்கல்ல, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஒரு பாட்டில் கொடுத்தாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த பெண்ணுக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, நான் தண்ணி தாகமாக இருக்கிறேன்னு இந்த பெண்ணுக்கே என்ன நினைவு இருந்துச்சுன்னா, என் ஆண்டவர் எப்படி என்னை மறப்பாரு, என் ஆண்டவர் எப்படி என்னை விட்டு கொடுப்பாரு, இந்த பிள்ளைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, அவ ஒரு கிஃப்ட் கொடுக்கறானா, என் ஆண்டவருக்கு எப்படி என்னை ஞாபகம் இல்லாம போகும், என்ன விசேஷித்ததா கண்டிப்பா நடத்துவான்னு பிரம்மாண்டமான ஊழியம் அந்த நாட்டில் போய் செஞ்சுட்டு வந்தாராம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சான் ஊழியம். கத்தர் அற்புதமா நீ பேசாம இருன்னு சொன்னாராம். அதுல கத்தர் வல்லமையாய் பயன்படுத்தினாராம். எனக்கு ஆண்டு சொல்லாரு, இந்த வசனத்தை வாசிக்கும் போது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன். நீங்க 10 வருஷமா இருக்கீங்கன்னா உங்க பேர் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் 5 வருஷம் தாங்குதுன்னா உங்க பேர் தெரியும் அவருக்கு. நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க பேர் அவருக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும், உங்க பேர் நல்லாவே தெரியும். அதனாலதான் அவர் சொன்னாரு, நீ என்னுடையவள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:17 வாசிங்களேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு உன் பேர் தெரியும், அவர் ஒன்னு அழைச்சிருக்கார். 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. உன் பேர் அவருக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு ஒரு புதிய நாமத்தையும் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்மளை ஒரு கெட்ட பேரு இல்லைன்னா ஒரு பட்ட பேரு வச்சு கூப்பிடுவாங்க. அந்த அம்மா இப்படி, அந்த அவர் இப்படி,
ஆண்டவர் சொல்லாரு, புதிய நாமத்தை நான் கொடுப்பேன். ஆண்டவர் கொடுக்கிறது பட்ட பேரா இருக்காது, கெட்ட பேரா இருக்காது. உனக்கு அவர் வைத்திருக்கிற நாமம் மேன்மையுள்ளதா தான் இருக்கணும். அல்லேலூயா. மேன்மையுள்ள நாமத்தை தான் கர்த்தர் உனக்குன்னு வைத்திருப்பாரு. அதை சொல்றாரு ஆண்டவர். இந்த உலகம் ஒன்ன தோல்வியான மனுஷன்னு சொல்லி இருந்திருக்கலாம், நீ தோல்வி உடையவன் என்று சொல்லி இருந்திருக்கலாம், கடங்காரன்னு ஒரு பேர் ஒன்று சொல்லி இருந்திருக்கலாம். இவ கடங்காரி, இவன் கடங்காரன், இவன் தோத்து போனவன், தோல்வியை பார்த்தவன். சில பேருக்கு விதவைன்னு சொல்லுவாங்க. சில பேரை வந்து அதெல்லாம் சில காரியத்தை செய்யக்கூடாது, இதை நீ அப்படி செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் புள்ள, நான் உன் பேரை மாத்துவேன். இந்த கடங்காரி என்ற பேரை உங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், நான் மாத்துவேன்றார் ஆண்டவர். உலகம் கொடுக்கிற பேர் உனக்கு இல்லை, ஆனா நான் ஒரு ஒன்னு அறிந்திருக்கிறனால தேவன் சொல்றாரு, உன் பேரை நான் அறிந்திருக்கிறேன், உன் பேரு வேற. புதுசா வந்த அதையும் சொல்லி சொல்லுவான், உன் பேரு இயேசுக்கு தெரியும். ரொம்ப நாள் வர்ற உங்க பேரும் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரு எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவ இப்பதான் வந்திருக்கா, அவ பேர் எனக்கு தெரியும், ஆனா உன் பேர் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். இருக்கீங்களா? ரெண்டாவது காரியம், அவர் உன்னை உள்ளங்கையில முத்திரை போட்டு வச்சிருக்காரு. ஏசாயா 43:16, ஏசாயா 49:16, 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளங்கையில நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன்? வரைஞ்சு வச்சிருக்கேன். உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கேன். ஏன் உள்ளங்கையில வரைகிறாரு? அவர் கையில தான் தழும்பு இருக்கு, ஆணி பாய்ந்த தழும்பு. உனக்காக காயப்பட்டார்னு அந்த காயத்தை பார்க்கும்போது உன் பேரு ஞாபகம் வருமா? இந்த காயத்தை, இப்ப ஒரு காயம் நமக்கு இருக்குன்னா அந்த காயத்தை பார்க்கும்போது இதனாலதான் வந்துச்சுன்னு தெரியும்ல. இதை செஞ்சேன், இது இருந்துச்சு, இந்த கட்டி வந்துச்சு, இந்த இடத்துல குத்திருச்சு, இந்த முள்ளு தீரி, அதனாலதான் இது வந்துச்சுன்னு ஒரு இருக்குல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இதை பார்க்கும்போது உன் பேரு அவருக்கு ஞாபகம் வருமா? உன் பேராலதான், உனக்காக தான் இதை செஞ்சேன்றத அவருக்கு ஞாபகம் வருமா? இருக்கீங்களா? உள்ளங்கையை எப்பவுமே பார்க்கிற இடமா இருக்கனால அவர் எப்ப பார்த்தாலும் அவர் உள்ளங்கையை பார்க்கும்போது, இந்த தழும்பை பார்க்கும்போது ஒன்ன அவர் நினைப்பாராம். இருக்கீங்களா? ஒன்னதான் அவர் நினைப்பாராம். உள்ளங்கை எப்பயுமே பாதுகாப்புக்குள்ள இருக்கும். கையை பாருங்க, பாதுகாப்புக்குள்ள இருக்கும். உள்ளங்கை மூடியே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உள்ளங்கையில எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா? பாதுகாப்புக்குள்ளே இருப்ப. இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதிரிகள் உன்னை தொட முடியாதபடி என் உள்ளங்கையில் உன்னை பாதுகாத்து. அதனாலதான் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காராம். ஏன் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காரு? ஏன் உள்ளங்கையில வரைஞ்சிருக்க? ரொம்ப நாளா எனக்கே கேள்வி. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கேன். இருக்கீங்களா? ஆண்டவர், ஒரு அம்மா ஒரு ஒரு பையன், அவன் மூத்த பையனை ரொம்ப நேசிச்சாங்களாம். ஒரே பையன்தான், ரொம்ப நேசிச்சு அவன் மேல அன்பு செலுத்தாங்களாம். அவனை அன்பு செலுத்தி அவனை கட்டுப்பாடோட வைக்கிறதுனால அவன் என்ன செஞ்சிட்டான்? சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லி வீட்டு விட்டு ஓடி போயிட்டான். 12 வருஷம் ஆச்சு. இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, ரொம்ப அழுகுறாங்க. போயிட்டான் என் மகன் திரும்பி வரணும், என் மகன் என்னை பார்க்க வரணும்னு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷமா ஜெபிக்கிறாங்களாம். ஒரு நாள் இரவு ஆண்டவர் தரிசனமாக்கி அவர் கையை நீட்டி, உன் பிள்ளையோடைய பேர் என் உள்ளங்கையில இருக்குன்னு சொன்னாராம். எப்படி? கையை நீட்டி தழும்ப காட்டி, உன் பிள்ளையோடைய பேர் என் கையில தான், அப்ப பாதுகாப்பா தான் வச்சிருக்கேன்றாரு.
நீ அழாத, உன் பிள்ளைய பாதுகாக்கிறேன், என் கையில வச்சிருக்கேன்னு சொல்லி கைய நீட்டி காட்டினாராம். உன் பிள்ளை பேரு என் கையில இருக்குன்னு அவரு சொல்லி 6 மாசம் கழிச்சு அந்த பையன் வீட்டுக்கே வந்துட்டானா. என்னைக்கு அந்த இதை நம்ம விசுவாசிக்கிறோமோ உள்ளங்கைக்குள்ள பாதுகாப்புக்குள்ள இருக்கோம், அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கோம். ஆண்டவர் அவர் சொல்றாரு, உன்ன ஆயுசு நாட்கள் என்னுடைய புத்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. 3வது காரியம் சங்கீதம் 139:16. 139:16 சங்கீதம். அவர் உன் நாட்களை புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றது. உன் ஹார்ட் எப்போ உருவாகும், உன் தலை எங்க வயிற்றுக்குள்ள எப்படி ரெடி ஆகும்னு புஸ்தகத்துல இருக்கான். ஹல்லேலூயா. தாவீது எவ்வளவு யோசிச்சிருந்து பாருப்ப. என் தலை உருவாகும் பொழுது உன்னுடைய புஸ்தகத்திலயா இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு மேன்மையா அப்ப உன் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காருன்னா எப்படி பார்த்திருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. உருவம் இல்லாதப்ப என் உடல் அவர் கண்கள் கண்டிருக்கு. அல்லேலூயா. அது அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கான். இப்படிதான் வருவான், இப்படிதான் இருக்கான். உன் கற்பம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தானே தெரியும். உன் கற்பத்தில் அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு அவருக்கு தெரியும்ல. உன் திருமணம் எப்படி ஆரம்பிச்சுன்னு அவருக்கு தெரியும். உன் கற்பம் எப்படி உருவாகுதுன்னு அவருக்கு தெரியும். உன் பிள்ளை எப்படி வந்து நிப்பான்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. உன் வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். நீ 1000 ஸ்கேன் எடுத்தாலும் அவர் ஸ்கேன் வேற லெவல் தான். புஸ்தகத்தில் முன்னாடி எழுதி வச்சுட்டாரு, உன் பையன் இப்படி தான் இருப்பான், உன் பிள்ளை இப்படி தான் இருப்பா, நீ தான் இப்படி கொண்டு வரணும், நீ இப்படி தான் இப்படி நடத்தணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் ஊழியம் இப்படி தான் இருக்கும். எல்லாமே பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எல்லாமே அவர் திட்டத்தின்படி தாங்க நடக்கும். சொல்லுங்களேன். எல்லாமே அவர் திட்டத்தின்படி தான் நடக்குது. அல்லேலூயா. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்ல சொன்னேன். எல்லாமே ஏசப்பா திட்டத்தின்படி தான் நடக்குது. ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன வச்சிருக்காரோ இங்க பாருங்க. தாமதம் ஆகுதுன்னா அத நினைக்காத தேவன் அல்ல. தேவன் அதை மறக்கல. அவர் நேரம் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். தாமதம் ஆகுதுன்னா அவர் நினைக்காதீங்க, அவர் மறந்துட்டார் நினைக்காதீங்க. அவர் நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, பக்கத்துல வந்துருச்சு. கர்த்தர் சரியான நேரத்துக்கு அது கொடுப்பாரு. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் அதை உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. 4வது காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனம். அவர் திரும்ப தேடி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒன்ன பார்க்க. 20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இப்ப தூரத்துல உன்னை பார்த்துட்டாரு உங்க அப்பா. அந்த தகப்பன் ஓடி வர்றாரு உன்னை அணைக்க. அவர் நீ என்ன வேதனைப்பட்டன்றதை அவர் உணர்ந்துட்டாரு. ஒருவேளை நீ ஒரு பாவத்துல சிக்கி விழுந்துட்டேன்னு நினைக்கிற அந்த காரியத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க தேவன் நினைக்கிறாரு. விடுவிச்சுட்டாரு நம்பு. அவர் கர்த்தர் உன்னை கூட்டிட்டு வருவாரு. அவர் இன்னும் உன்னை மறக்கல. அவர் உனக்காக காத்திருக்கிறாரு. ஓடி வர்றாரு, உன்னை அணைப்பாரு. உனக்காக காத்திருக்கிறவர். ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் நான் ரொம்ப நாளா இங்க இருக்கேன், நான் அவரு என் கண்ணுக்கு தெரியவே இல்லைங்க, அந்த பிரச்சனை மட்டும் எனக்கு இன்னும் மாறலங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர் வழியில தான் இருக்க, நீ விலகல. அவர் நம்புறாரு. அவர்
பாதத்துல உக்காந்து நீ ஜெபிச்ச எல்லா காரியத்தையும் கேட்டுட்டு நிச்சயமா அந்த காரியத்தை செயல்படுத்த போறேன், என் நேரம் இதுவே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே மாறாதவராய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மறக்காததுனால நாம என்ன செய்யணும்? ஒரு 3 காரியம் செய்யணும். 1 சங்கீதம் 3:2 மறக்காமல் இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். 103:2 103:2 வாசிங்கம்மா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு சொல்லாம நம்ம ஆத்துவாவை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லு. என்ன தெரியுமா? நீங்க அவரை மறக்காம துதிக்கணும். முதல் காரியம், அவரை மறக்காம நீங்க துதிக்கணும். ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு சொல்றதுக்கு பதிலா ஆண்டவரை நீங்க மறக்காம ஒவ்வொரு நாளும் துதிச்சிங்கன்னா உன் சத்துருக்கு மரணம் தான். 2வது காரியம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், மறக்காமல் நம்பிக்கையா இருக்கணும். 2வது காரியம். அல்லேலூயா. அவரு நமக்கு செய்ததை மறக்காம அதை நம்பணும், நம்பிக்கையா இருக்கணும். தேவன் உங்கள் பிரயாசத்தை அவர் மறக்கல, அதை ஞாபகம் வச்சுக்குங்க. நீங்க அவர் நாமத்திற்காக காண்பித்த அன்பை அவர் மறக்கவே இல்லை. அவர் அன்புக்காக, அவருக்காக நீங்க வந்து நின்னீங்களே, அது அவர் மறக்கலைன்னு சொல்றாரு. 3வது காரியம், சங்கீதம் 78:4 மறக்காமல் மற்றவர்களுக்காக சொல்லணும். நமக்கு நடந்தத பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதியையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். நாம சொல்லணும், நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம தெரிந்தவங்களுக்கு சொல்லணும், நம்ம கூட இருந்துக்கிறவங்களுக்கு, நம்மளோட பழகிறவர்களுக்கு அவரை துதிச்சா என்ன நடக்குன்றதை நாம சொல்லணும். நம்ம அவருடைய பலம் எப்படிப்பட்டது என்பதை நாம தான் நம்ம தேவனை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. நாம சொல்லும் பொழுது அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வாங்க. அவர் நம்ம மறக்க மாட்டாரு. இந்த காரியத்தை நம்ம ஞாபகம் வைத்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க மறக்காம அந்த காரியத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அதுல தேவன் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. கோயம்புத்தூர்ல ஒரு சகோதரி இருந்தாங்க. கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு கிராமம். அவங்க பேரு ராஜேஸ்வரி. அவங்க ரொம்ப ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவங்க, பக்தி வைராக்கியம் உள்ள நல்ல ஒரு சகோதரி. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. ஆனால் என்னன்னு இல்லை, குழந்தை இல்லை. கணவர் வேற ஊரில் வேலை கிடச்சி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதம் ஒரு முறையோ அவர் அங்கேருந்து வருவார். இது வீட்டில் இருக்கிறது மாமியார் மட்டும்தான். அந்த மாமியார் என்ன செய்வாங்க, அடிக்கடி நீ ஒரு மலடி, நீ ஒரு சாபம்னு எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் திட்டுறதே வேலை, அவங்கள காயப்படுத்துறதே வேலை. ஒவ்வொரு மாதமும் அவங்க சபைக்கு போகும்பொழுதெல்லாம் அந்த அக்கா அழுதுகிட்டே இருப்பாங்க. யாருக்கு பின்னாடியாவது ஒருத்தவங்களுக்கு பின்னாடி உட்காருவாங்கல்ல, இவங்க அழுகிற சத்தம், இவங்க கண்ணீர் விட்டு இவங்க சொல்ற காரியத்தை அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அழுவாங்க. தாங்க முடியாம ஆண்டு சமூகத்துல அவங்க அழுவாங்க. ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, எனக்கு பிள்ளை இல்லைன்னு அவங்க அழுகிறது முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியுமா. அப்படி அழுது ஜெபம் பண்ணிட்டே வருவாங்களாம்.
8 ஆண்டு ஜெபிச்சுக்கிட்டே வராங்க. ஆண்டவரோட நெருங்கி அவங்களோட பேசிக்கொண்டு அவங்க ஜெபித்துக்கிட்டே வர்றாங்க. ஒரு நாள் சபையில பாஸ்டர் இந்த வசனத்தை வாசிக்கிறாரு. ஏசாயா 49:16 வசனத்தை வாசிக்கிறார். ஏசாயா 49:16, இதோ என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். அந்த வசனம் அந்த அக்காவை தொட்டுச்சு. அந்த அக்கா பேர் என்ன? ராஜேஸ்வரி அக்காவை அந்த வசனம் தொட்டுச்சு. 15 வருஷமா கல்யாணம் ஆகி தத்தளிச்சு கொண்டிருக்கிற அவங்களுக்கு அந்த வசனம் தொட்ட உடனே அங்கே இதோ என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை வரைஞ்சி வச்சிருந்தானா அவர் என்னை பாப்பாரேன்னு அவங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க மாமியார் வீட்டில் இருந்து தூரத்தில் பார்த்தவங்க அவங்க கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அவங்க கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏண்டா இவளுக்கு 15 வருஷம் ஆச்சு, குழந்தையில நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னடான்னு அந்த அம்மா மாமியார் மகன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குது. இவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது சர்ச்சில் என்ன சொல்லி எடுப்புறாரு ஆண்டவர், உள்ளங்கையில் ஒன்று வரைஞ்சிருக்கேன்னு. அவங்க அந்த வார்த்தையை கேட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வரும்பொழுது மாமியாரும் பையனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டானடா, இவக்கு தான் குழந்தை இல்லையேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ அங்கிருந்து வந்த அந்த பெண் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லை, அழுதுகிட்டே இருக்கா. எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்கன்னு நீங்க என்னை உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கேன் நினைச்சிருக்கேன்னு சொன்னீங்களேன்னு அழுகிறா. அன்று இரவு ஏசாவ படுக்கறைக்கு வந்தார். அவருடைய கையை நீட்டினார். உள்ளங்கையில ராஜேஸ்வரின்ற பேரை எழுதி இருக்கிறத காட்டுறார். முன்னாடி வந்து பிரத்யட்சமா நின்று உன் பேரு என் கையில இருக்குன்னு காட்டுறாரு. பாரு ராஜேஸ்வரின்னு உன் பேரு என் உள்ளங்கையில இருக்குன்னு. மகளே, உன்னை நான் மறக்கல, நீ சொன்ன எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நான் மறக்கல, உன் பேர் என் கையில இருக்கு, நான் பார்த்துட்டேன், உன் பேரை பார்த்துட்டேன்னு சொன்னாராம். அக்கா அழுதுகிட்டே எழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர் பாதத்துல வந்து, நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்ப்பா, நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்ப்பா, என் நம்பிக்கையை நான் விடலப்பான்னு அந்த ராஜேஸ்வரி அக்கா அழுகுறாங்க. அந்த 15 வருஷம் போராடின போராட்டம் ஒரு நாள் சண்டே அந்த வசனத்தை போதகர் சொல்லி முடிச்சு அந்த நாட்கள்ல அவங்க அந்த சகோதரியுடைய கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளை திரும்பவும் நினைவுபடுத்தும் பொழுது ஆல்டர் கால் கொடுத்து அந்த வார்த்தையை திரும்பவும் சொன்னாராம், கர்த்தர் ஒன்ன நினைச்சிருக்காருன்னு. அன்றைக்கு அவர் கர்ப்பம் தரித்தார். கர்த்தர் மருத்துவமனைக்கு கொண்டு போய் செக் பண்ணும் பொழுது டாக்டர் சொன்னாராம், நீ அதிசயம்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் அதிசயம் கிடையாது, இயேசுதான் அதிசயம்னாராம். ஏன்னா 15 வருஷம் ஒண்ணுமே இல்லாதத விளைய பண்ணுகிறவர் என் அருள்நாதர் இயேசுன்னு அந்த மகள் அந்த மருத்துவருக்கு முன்னாடி கண்ணீர் சிந்தி என்னுடைய தேவன் தான் அதிசயமானவர் என்று சொல்லி இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு 5 வயசு. எனக்கு ஒரு பேர் எடுத்து தெரியுமா, ஏசுராஜ்னு பேர் வச்சிருக்காங்க அந்த பையனுக்கு. அவங்க சொல்றாங்க, அதிசயமானவர் கொடுத்ததுனால அந்த இயேசுடைய ராஜ் தான் என் பிள்ளைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த அக்கா இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா, அவங்க அந்த கோயம்புத்தூர்ல சண்டே கிளாஸ் டீச்சரா இருக்காங்க. இயேசுக்காக பாருங்க, இயேசு ஒண்ணு செஞ்சுட்டாருன்னா அவருக்காக வாழ்நாள் முழு இதை ஒண்ணு செய்ய போயிடுறாங்க. நான் நிறைய பேருடைய சாட்சி உங்கள்கிட்ட சொல்லும் போதெல்லாம் பாருங்களேன், அவங்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க மனமாற்றம் இருந்துச்சுன்னா அவங்க சண்டே கிளாஸ் டீச்சரா, இல்லை ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவங்களா, ஆண்டவருக்காக யாரையாவது ஜெபிச்சு விடுதலை ஆக்குறவங்களா, இயேசுவை பத்தி காப்பாற்றுவாங்க சத்தியம் சொல்றவங்களா மாறுறாங்க. எல்லார்கிட்டையும் சொன்னாங்க,
இயேசு என்ன மறக்கல. இயேசு என்ன மறக்கல. இந்த உலகம் என்ன மறந்துச்சு, இயேசு என்ன மறக்கல. இயேசு இந்த உலகம் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு என் உள்ளம் வலிச்சிச்சு. 15 வருஷமா என் மாமியாரு சாபம் இங்க வான்னு கூப்பிடுவாங்களாம், மலடி இங்க வான்னு கூப்பிடுவாங்களாம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என் பேரை மாத்துறேன்னு சொல்லி இருந்தாரே, என் பேரை இப்ப பிள்ளைத்தாட்சியாய் மாத்தி இருக்கிறாரு. இப்ப எப்படி கூப்பிடுறாங்கன்னா ராஜா அம்மான்னு கூப்பிடுறாங்களாம். பேரை மாத்துவாருங்க, பேரை மாத்துவாரு. உன் பேரை மாத்துறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் ரொம்ப இந்த பாருங்க, அவர் ரொம்ப அழகுள்ளவர். ரொம்ப அவரை தான் அதிசயம்னு கூப்பிடலாம். அவர் செய்யற காரியம் ஆச்சரியமா இருக்கும். நீங்க வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஏசாயா 49:16 பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உள்ளங்கையில உன் பேர் இருக்கு. உன் பேர் உள்ளங்கையில தான் இருக்கு. உன் பிரச்சனை ஒண்ணு பெருசு கிடையாது, தீர்வு கிட்ட இருக்கு. உன் தேவன் முடிவை கொண்டு வந்துட்டாரு. நீ விடுதலை பெற போற. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சில பேரு அவங்க உள்ளங்கையில இருக்கிறதை நம்ப போறாங்க. அவங்க நம்பும் பொழுது என்ன நடக்க போதோன்னு அவங்க விசுவாசம் பலப்பட போது, நான் அவங்க பேரை மாத்துவேன். உன் பேரை நான் மாத்துவேன். நான் உன்னை மறக்கல. அவர் சொல்றாரு, அவர் மறக்கவே இல்லைன்னு உன் பிள்ளைகிட்ட சொல்லு. அவர் உங்களை மறக்கலையா சிஸ்டர், பிரதர். உங்க பேர் அவர் கையில இருக்கான். அவர் உங்களை மறக்கலையா சிஸ்டர். அவர் உள்ளங்கையில உங்க பேர் இருக்கு. உங்க பேர் அவர் மறக்கல. உங்களை ஒண்ணும் மறந்து போகல. அவர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அவர் எந்த இடத்துல கைவிடலையா. இன்னைக்கு சொல்றாரு, எத்தனை வருஷம் நீ வேலை இல்லாம போராடுறியோ அத்தனை வருடமும் முன்மாதிரி பின்மாதிரி மழையை பெய்ய பண்ணி கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் நாட்கள் நீடித்திருக்க பண்ணி ஒரு புஸ்தகத்துல உன் ஆயுசு நாட்களை எழுதுவாரு. உன் உருவத்தை வரைவாரு. தேவன் உன்னை மறக்கலன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, இந்த சில பேர் சாட்சி சொல்றவங்களா மாற போறாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, சில பேர் சாட்சி சொல்றவங்களா மாற போறாங்க. நான் குறித்து கொண்டு வந்தேன். இன்னைக்கு உங்களிடத்துல சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராஜு போல, இயேசு ராஜு போல கர்த்தர் உங்களையும் சாட்சியா வைக்க போகிறாரு. இந்த குழந்தை யாரு தெரியுமா? 15 வருஷம் போராடி இயேசு கொடுத்த குழந்தைன்னு அந்த குழந்தைய சாட்சி காட்டுறாங்க பாருங்க. அப்படி உங்களுடைய வீட்டுல வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க காட்ட போறீங்களா? நம்புறீங்களா? சில பேருடைய வாழ்க்கை இன்னும் 6 மாசத்துக்குள்ள பெரட்டி போட போறாராம். பயங்கரமான மாற்றத்துக்குள்ள வரப்போகுதான். நீங்க சில பேர் அழுது இருக்கீங்க, சில பேர் வீட்டுல அழுதுட்டு வந்தீங்க, சில பேர் இங்க அழுது இருக்கீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உன் கண்ணீரை நான் பார்த்துட்டேன். இனி நீ கண்ணீர் விடுகிறதில்லை. உன் சாட்சி மேன்மையா தான் இருக்கும். நான் என் உள்ளங்கையில உன் பேரை எழுதியிருக்கேன்னு உன்கிட்ட தான் சொல்ல கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு உன் கண்ணீரை துடைக்கிறவர் உன் வாசலுக்கு வந்துட்டாரு. உன் கதவண்ட நிக்கிறாரு. பல பேர் உன்னை மறந்துட்டு உன்னை வேறு பேரை சொல்லி ஒன்றுக்கும் ஆகாதவன் என்று சொன்னாங்க. இயேசு சொல்றாரு, ஆகாத கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் நான் உன்னை மாத்த போறேன்னு இயேசு சொல்றாரு. உன்னை மாத்துறதுக்கு இயேசு இந்த நாளில வந்துட்டாரு. நீ நம்பு. ஒரு பணிப்பெண்ணுக்கு அந்த பாஸ்டர் ஞாபகம் இருந்துச்சுன்னா உன்னை இயேசுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். இன்றைக்கு அவர் உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம அப்படியே எழுந்து நிற்போம். நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க போகிறோம். இயேசு கையில நீங்க இருக்கீங்க. இயேசு அவர் கையில பார்க்கிறாரு. அவர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அவர் உங்களை மறக்கல. இயேசுவே, நான் உம்முடைய கையில இருக்கேன். என் பேர் உங்க கையில இருக்கு ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஏசப்பா உங்க கையில என் பேர் இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா சொல்லுங்களேன், ஏசப்பா உங்க கையில என் பேர் இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். என் பேர் உங்க கையில இருக்குப்பா, நான் அதை நம்புறேன். நீங்க பாக்குறீங்க, சொல்லுங்க, நான் பாக்குறேன். எந்த மனுஷன் மறந்தாலும் நீங்க என்ன மறக்கல. எந்த மனுஷன் மறந்தாலும் நீங்க என்ன மறக்கல. என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர். என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவா. மகளே, நீ அழுததை பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு.
உன் பேரை நான் மாத்துவேன். இதுவரைக்கும் நீ கெட்டவ, இதுவரைக்கும் நீ கண்ணீர் சிந்தப்பட்டவ, இதுவரைக்கும் நீ வேதனைக்குட்பட்டவ, இதுவரைக்கும் நீ அவமான நிபச்சொல்லா இருந்த. உன் கண்ணீர் வீண் போகாது, சோர்ந்து போகாத. இன்று கர்த்தர் உன்னை சந்திக்க வந்திருக்கார். சோர்ந்து போகாத, சோர்ந்து போயிடாத. அவருடைய கரத்துல நீ இருக்க. பானபாத்திரக்காரை மறந்தான், ஆனா இயேசு சொல்றாரு, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கவே இல்லைன்னு இயேசு சொல்றாரு. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க மறக்காம இருக்கீங்கப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மையுள்ளதாய் மாறட்டும். இன்றைக்கு நீர் இந்த பிள்ளைகளை நினைத்திருக்கிறீர். இந்த பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் என்று நான் நம்புகிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.